இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் தான் இன்றைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்தியாவுக்கு நன்மை வேண்டாமா, நாம் தியாகம் செய்ய வேண்டாமா என்று இலக்கணேசன் அறிவுரை சொல்கிறார். ஆமா, இந்தியாவில் பொருளாதாரம் வளரணும், இந்தியாவின் அந்நிய செலாவணி பெருகணும், அதுக்கு நாங்க பலியாகணுமா? உலகத்துக்கே தேவை நியூட்ரினோ. மேற்கு தொடர்ச்சி மலையில நீ குஜராத்தில் போடு, பம்பாயில போடு, கர்நாடகாவில் போடு, கேரளாவில் போடு, எங்க ஊரே தேர்ந்தெடுக்கிற. தமிழ்நாட்டில் எந்த ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தாலும் முதல் எச்சரிக்கை மணி அடிப்பது MDMK தான். ஃபர்ஸ்ட் வார்னிங் பெல். இன்றைக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற இந்த நாசகார திட்டத்தை எதிர்த்து மாணவர்கள், இளைஞர்கள் கட்சி அடையாளமின்றி வருவதை பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து இப்படி மாணவர்கள், இளைஞர்கள் வருகிற போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்படி வரணும். கடந்த அமர்வில் நீதியரசர் செல்வம் அவர்களும் நீதியரசர் கலையரசரும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நேரில் பார்வையிட வேண்டும் என்று கூறினார்கள். அதன்படி நான் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதிலும் நெடுஞ்சாலை ஓரங்கள், கண்மாய்கள், அதே போல சிவகங்கை மாவட்டம் இத்தனை இடங்களையும் பார்வையிட்டு அங்கு வேலைகள் மிக குறைவாகவே நடந்திருக்கின்றன. 10% கூட எடுக்கப்படவில்லை என்பதை புகைப்படங்களோடு ஃபைல் செய்திருக்கிறேன். அடுத்து தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் அத்தனை இலாக்காக்களையும் சேர்த்து நீங்கள் தனியாக மனு செய்யுங்கள் என்றதனால் 738 பேரை மனுதாரர்களாக சேர்த்து, ரெஸ்பாண்டன்ஸாக சேர்த்து நான் அதில் தாக்கல் செய்தேன். அதில் திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் விடுபட்டிருந்தது. அதை சுட்டிக்காட்டிய போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து ஆணையர்கள், முனிசிபல் கமிஷனர்ஸ்க்கெலாம் அனுப்பியிருக்கிறேன். இது மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது சேர்த்துக்கிட்டார். தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் 75% சீமைக்கருவேலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வந்து இதற்கு நீக்குவதற்கு உரிய துரித நடவடிக்கைகளை 2 மாதத்திற்குள் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையான நிதியை பெரன்னியல் ஃபண்ட்ஸ் சொன்னார். பெரன்னியல் ஃபண்ட்ஸ் should be provided for eradication of juliflora. அதற்கு தேவையான நிதியை தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் நீதியரசர் செல்வம் அவர்களிடம் நீங்கள் சென்று பார்வையிட்ட இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா என்று நாங்கள் பார்க்கத்தான் போனோம் என்று அவர்கள் அதை ஒரு மகிழ்ச்சியாக சொன்னார்கள். அதே போல நீதிபதி அவர்கள், செல்வம் அவர்கள், நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை இதில் ஈடுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் நாங்கள் கொடுத்த துண்டு பிரசுரங்களினுடைய பிரதிகளை எடுத்து ஃபைலாக சேர்த்து நாங்கள் சேர்த்திருக்கிறோம். என்ன வேலைகளை செய்து கட்சி அடையாளம் இல்லாமல் எங்களுடைய மாணவர் அமைப்புகள், கட்சி அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் பள்ளி வாயிலிலும் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் கொடுத்ததை அதை ஒரு ஆவணமாக்கி 2 நீதிபதிகளிடமும் நான் கொடுத்திருக்கின்றேன். அதை போலத்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிற போது இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர் தான் இன்றைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இதில் பொறுப்பையெல்லாம் தட்டி கழிக்க முடியாது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட எப்படி MOUல கையெழுத்து போட்டாரு, இதெல்லாம் மன்னிக்க முடியாத துரோகம். பிப்ரவரி 15ஆம் தேதி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தனியார் கம்பெனிக்கு மீத்தேன், ஷேல் எல்லாம் சேர்ந்து ஒரே கலவை தான். இது மிகப்பெரிய அநீதி மத்திய சர்க்கார் செய்திருப்பது. தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு நன்மை வேண்டாமா, நாம் தியாகம் செய்ய வேண்டாமா என்று இலக்கணேசன் அறிவுரை சொல்கிறார். ஆமா, இந்தியாவில் பொருளாதாரம் வளரணும், இந்தியாவின் அந்நிய செலாவணி பெருகணும், அதுக்கு நாங்க பலியாகணுமா? நாங்க பலியாடுகளா? ஆர்வி கினியாபிக்ஸ்? ஒவ்வொரு திட்டத்தை இப்படி கொண்டு வந்து நியூட்ரினோ. இந்தியாவுக்கே தேவை, உலகத்துக்கே தேவை நியூட்ரினோ. மேற்கு தொடர்ச்சி மலையில நீ குஜராத்தில் போடு, பம்பாயில போடு, கர்நாடகாவில் போடு, கேரளாவில் போடு, எங்க ஊரே தேர்ந்தெடுக்கிற. அதே போலத்தான் ஹைட்ரோ கார்பன். இது ரொம்ப கேமஃப்ளேஜ். இதுல சேல் கேஸ், மீத்தேன் கேஸ் உடைய இன்னொரு வடிவம் தான் ஹைட்ரோ கார்பன். 15ஆம் தேதி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சு. 48 மணி நேரத்துக்குள்ள அறிக்கை கொடுத்தேன். பிப்ரவரி 15 வெளிவந்தது, அறிக்கை போட்டாங்க. 16ஆம் தேதி பேப்பர்ல வந்தது. 17ஆம் தேதி முதல் அறிக்கை ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து. இதுல இருந்து என்ன தெரியுமா, நான் உன்னை பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எந்த ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தாலும் முதல் எச்சரிக்கை மணி அடிப்பது MDMK தான். ஃபர்ஸ்ட் வார்னிங் பெல். எந்த பிரச்சனையா இருக்கட்டும் முதல் எச்சரிக்கை மணி அடிப்பது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னவென்றால் இன்றைக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற இந்த நாசகார திட்டத்தை எதிர்த்து மாணவர்கள், இளைஞர்கள் கட்சி அடையாளமின்றி வருவதை பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்டெர்லைட் என்ற நாசகார திட்டத்தை எதிர்த்து 20 ஆண்டுகளாக போராடி வருகிறேன். அப்பொழுது இத்தகைய விழிப்புணர்வை
நாங்கள் ஏற்படுத்த முடியவில்லை. மாணவர்களிடம், இளைஞர்களிடம் முடியல. 20 வருஷமா போராடுறேன். முதலில் எதிர்ப்பதாக சொன்ன பல கட்சிகள் ஓடி ஒதுங்கி விட்டன. பெரிய பெரிய உலக சமுதாய பொதுஜன நலன்களை அக்கறை உள்ள கட்சிகள் சொன்னவங்க கோர்ட்டுக்கே வரல. நம்ம கட்சி பேரை சொல்ல விரும்புறேன். எல்லாம் ஓடிட்டாங்க. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சின்னா, மக்களிடம், இளைஞர்களிடம், மாணவர்களிடம் கட்சி எல்லைகளை கடந்து, சாதிமத எல்லைகளை கடந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி வருது. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து இப்படி மாணவர்கள், இளைஞர்கள் வருகிற போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்படி வரணும். இந்த சீம கருவலையை அழிக்கணும்னா இது மிகப்பெரிய கேடு. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் செயல் மாதிரி இதை விட பெரிய ஆபத்தான கேடு. இதை அகற்றுவதற்கு மொத்த மாணவர் சமுதாயம் இந்த பரீட்சை முடிஞ்சு கோடை விடுமுறையில் ஊர் மக்களை திரட்டணும். ஜேசிபியை வாடகைக்கு பிடிக்கணும்னா குறைஞ்ச வாடகைகளை கேட்கணும். கோயில் கூட மாதிரி வசூல் பண்ணணும். மாணவர்கள் தூரோட எடுத்தா தான் முடியும். எஜ்ஜே சொல்லிட்டாரு, ஸ்லோவா தான் நடக்கும்னு. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகலாம். ஆனா தூரோட ஜேசிபி வச்சு எடுத்துட்டு முளைக்கிறப்பா 2 வரலாறு பிடிங்கி போடலாம். நானே பிடிங்கி போட்டிருக்கேன். அந்த அவேர்னஸ் ஏற்பட்டுட்டா காலில் முள்ளு குத்திடக்கூடாதுன்னு முள்ளை எப்படி தூர போடுறோமோ அதுபோல நம்ம அகற்றினால்தான் முடியும். இல்லாவிடில் நிலத்தடி நீர் அடியோடு பாழாகி நச்சுத்தன்மை வாய்ந்து, சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மை வாய்ந்து, முந்தி குப்பைமேனி, தும்ப, பிரண்டை எல்லாம் இருக்கும், மருத்துவ சத்து உள்ளது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த சீமக்கருவலையினால எந்த செடி கொடியும் வளராது, தண்ணியை பூரா உறிஞ்சிருது, காற்று மண்டலத்தை நச்சுமயமாக்குகிறது, நோய்களுக்கு காரணமாகிறது. இதை இளைஞர்களும் மாணவர்களும் எப்படி இன்றைக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு நீங்கள் குவிகிறீர்களோ அதே போல உங்கள் ஊர்களில், உங்கள் பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி, மக்களை திரட்டி, நிதி பணத்தை வசூல் பண்ணி நல்ல யோக்கியமான கையில் கொடுத்து அது வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.